அப்படின்றால் என்ன சொல்லுங்க? இமைப்பொழுதுன்னா என்ன சொல்லுங்க? கண் சிமிட்டு நேரம். கண்ணை சும்மா அப்படி கடவுள் நம்ம அந்த நேரத்தில் தான் கைவிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? கடவுள் என்ன கைவிட்டாரு? ஆஸ்பத்திரியில் ரொம்ப நாள் இருந்துட்டேன், இந்த வியாதி என்னை விட்டு போகலை, இந்த கடன் தொல்லை என்னை விட்டு போகலை, எனக்கு வேலையில் நிம்மதி இல்லை, சம்பளம் போகலை, எதிரிகள் நிறைய பேர் கலர்காரர்கள் வீட்டை சுற்றி என்னை சுற்றி கலகம் பண்ணுறாங்க, பொறாமைப்படுகிறார்கள், நான் எத்தனையோ ஜபம் பண்ணேன், இல்லை சொந்தக்காரர் எனக்கு எதிராக நிற்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வரும். ஒரு மனுஷன்னா எல்லாமே வரும். உடம்புன்னா சிக்னஸ் வரும் இல்லையாம்மா, ஜலதோஷம் வரும். அதே போல் ஒரு ஊரில் நம்ம இருக்கிறோன்னா எல்லாரும் நம்மளை திட்டாமல் இருக்க மாட்டான். பொறாமைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பான், நம்ம வளர்ச்சியை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கடவுள் என்னை கைவிட்டாரு நம்ம புலம்புறோம். ஃபஸ்ட்டு யாரை குற்றம் சொல்கிறோம்? நம்ம கடவுளை தான் குற்றம் சொல்கிறோம். ரைட்டு, நல்லது தான். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு? உனக்கு எனக்கு இருக்கிற உறவு எதை போல் இருக்கிற உறவு? கைவிடப்பட்டு மனம் வந்த ஸ்திரீயை போலவும், அடுத்தது என்ன படிக்குமா? இளம் பிராயத்திலே செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். நம்ம உறவு எப்படி இருக்குன்னு அவருக்கு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு ஆளு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன உடனே மனைவியை என்ன பண்ணுறாரு? மனைவியை மனைவி கோச்சு போயிடுறாங்க இல்லையா? அப்படி நம்ம வருது. அதில் இளம்பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட உன்னை, சரி ஏதோ வயசான காலத்தில் இதை பிரிஞ்சு போயிட்டா அப்படி அப்படியே நின்றுடுவாங்க. இப்போதான் கல்யாணம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு, விட்டுருவாங்களா? நீ விட்ட விட யார் என்ன செய்வாங்க? உங்கள் அப்பா அம்மா, பொண்ணுக்கு அப்பா அம்மா, உனக்கு அப்பா அம்மா, சகோதர சகோதரிகள், இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? மனைவியை போயிட்டு என்ன செய்யும்? கூட்டுவா இல்லை? போய் மறுபடியும் அந்த உறவு உனக்கு இருக்கிறதுன்ற கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி உறவு. இந்த உறவில் மனைவி கணவனை விட்டுருவாங்களா? இதை கொஞ்ச நேரத்தில் ஒரு கஷ்டமாக இருக்கலாம், கொஞ்ச நேரத்தில் கஷ்டமாக இருக்கலாம். எல்லாரும் மனுஷன் தானே, ஏதோ கோபத்தில் 4 வார்த்தை சொல்லலாம். ஆனாலும் அதே அந்த கோபத்தில் பிடிவாதத்தில் ரொம்ப நாள் இருக்கலாமா? நிறைய பேர் இருந்துடுறாங்க, நிறைய பேர் இருந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாப்பா பாவம், அதுவும் என் பொண்ணு மாதிரி தான். அவங்க வீட்டுக்காரங்க 60 தடவை ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்கல. சொல்லுமா, எத்தனை தடவை ஃபோன் பண்ணுது? 60 தடவைக்கு மேலே பண்ணிதான். எப்படி எனக்கு அழைய வந்துருச்சு. அப்படி கூட ஒரு ஆள் இருப்பானம்மா, என்னம்மா பண்ணுறது? அப்படியே பிடிவாதக்காரர் இருக்காங்க, அப்படியே பிடிவாதக்காரர் போய் 4 பேர் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க, அனுப்ப மாட்டாங்க. வீட்டில் சும்மா இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டான். அவன் நான் சொல்லுவான், நீ போகாத, அவன் கலைக்காரன், அவன் பிச்சு ஒரு ஆள், அவன் பிசாசு, சாத்தா அவன் பக்கம் இருக்கிறான். ஆனால் கடவுள் என்ன சொல்றாரு? கடவுள் நான் உன்னை கைவிட மாட்டேன். எப்படி சேர்த்துக்கலாம்? உருக்கமான இரக்கங்களால் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன். சங்கீதம் 103 பாருங்கம்மா, அதில் 4வது வசனம் எப்படி சொல்லி பாருங்க. சங்கீதம் 103:4 பாருங்க, இல்லை 13:14 பாருங்க. நாட்டுமாவே கர்த்தரை ஸ்தோத்திர. அந்த சங்கீதம் 11வது வசனம் பாருமா. 11 பூமிக்கு வானம் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறதா. நம்ம கடவுள் எப்படிப்பட்டவர்? கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். பழைய ஏற்பாட்டு கடவுள் எப்படிப்பட்டவர்? பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண்ணு,
மோசே சொல்ற 10 கட்டளைகள்ல ஒருவன் கையை உடைத்தால் இன்னொரு கையை உடையும். நம்ம ஏசுசாமி வந்து என்ன சொல்றாரு, ஒருத்தன் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தையும் திரும்பி காட்டு. மோசே சொல்றாரு, ஒரு கண்ணை பிடிங்கிட்டா அவன் கண்ணை இன்னொரு கண்ணை பிடிக்கணும், பல்லுக்கு பதில். ஆனால் ஏசுசாமி வந்து என்ன சொல்றாரு, யோவான் 1:14 பாருமா, ஏசுசாமி வர்றாரு உலகத்துக்கு. யோவான் 1:14, யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே. இப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள என்ன செய்கிறாரா, வாசம் பண்ணுகிறார். அவர் எப்படி நிறைந்தவராக இருக்கிறார், அவருக்கு அவருடைய சரீரத்தில் என்ன இருக்குதுன்னு பட்சம் கிருபையும் சத்தியம் ரெண்டும் அவர்கிட்ட இருக்கு. அந்த கிருபை தான் என்ன சொல்றார் சங்கீதத்தில், கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறதா. 11வது வசனம், பூமிக்கு வானமா, இது பூமிமா வானம், இந்த தூரத்தை கணக்கிட முடியுமா? முடியாது. ஏன் கணக்கிட முடியாது சொல்லுங்களா? பூமிக்கு வானத்தை தூரத்தை இந்த ராக்கெட்டெல்லாம் போகிறான், மேலே போக முடியாது. கொஞ்சம் தூரம் மேலே போனால் என்ன ஆயிடுது, காடு என்ன ஆயிடுது, கொஞ்சம் தூரம் ஏரோப்ளேன் ராக்கெட்டை மேலே போனால் என்ன ஆயிடுது, சுற்றி தான் வருது. என்ன வருது, சுற்றி தான் வருது, அளக்க முடியாது. பூமிக்கு வானத்தை நம்ம அளக்க முடியாது. அவ்வளவு தூரம் கடவுள் நம்ம எப்படி இருக்காரா, கிருபையா இருக்கிறார். காவியா அவ்வளவு தூரம் கடவுளுடைய கிருபை நம்மால் இருக்கிறதா இல்லையா? பிறகு இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருமா. இன்னொரு உதாரணம் என்ன, ஏசாயா 49:16 பாருங்க. ஏசாயா 49:16, 49:16. ஆமா, 15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் போதுமா, நான் உன்னை மறப்பதில்லை. இது யாரை பற்றி உதாரணம் சொல்லுது, ஒரு அம்மா குழந்தை. மறுபடியும் படிங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஒரு அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்காம மறந்தாங்க, மறப்பாங்களா? அம்மா ஒரு குழந்தைய பெற்றெடுத்த அம்மா குழந்தை அழுது பால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஒரு வேளை அந்த அம்மா கொடுக்கலன்னா கூட நான் என்ன செய்வேன், நான் உன்னை மறக்க மாட்டேன் இல்லையா? கடவுள் இன்னைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். இனிவரும் காலங்களிலே, இனிவரும் நாட்களிலே, நம்முடைய கவலைகளிலே, கஷ்டங்களிலே, துக்கங்களிலே, துயரங்களிலே நம்ம என்ன செய்ய முடியாது, கடவுளுடைய அன்பை நம்மை விட்டு பிரிக்க முடியாது. பாருங்க, பிலிப்பியர் 4 எடுங்க. பிலிப்பியர் 4 எடுத்துட்டீங்களாமா? 7-8 வசனத்துக்கு வாங்க. சமாதானம் இது இல்லைப்பா. ரோமர் 8 ரோமர் 8
ரோமர் 8 36 படிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ. படிங்க. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். போதும் பாரு, எவ்வளோ கஷ்டம் சொல்றாரு பாரு. என்னென்ன கஷ்டம்? உபத்திரவம். எது? உபத்திரவம். எப்போ உபத்திரவம் வருது நமக்கு? வியாதி வந்தால் உபத்திரவம், சாப்பாட்டுக்கு இல்லைன்னா உபத்திரவம், சாப்பாடு இல்லைன்னாலும் உபத்திரவம், சாப்பாட்டுக்கு அரிசி வாங்க முடியலன்னா, காசு இல்லைன்னா உபத்திரவம். இல்லை எவ்வளோ உபத்திரம் வருது? யாராவது 4 பேர் நம்ம திட்டினா உபத்திரவம், கொள்ள கலகம் பண்ணால் உபத்திரவம். எவ்வளோ உபத்திரங்கள் வருது நமக்கு. அடுத்தது வியாகுலமோ. வியாகுலம் என்ன? நமக்கு துயரம். எப்போ பாரு துக்கம், எப்போ பாரு. சில இடத்துல சொல்லுவோம் பட்ட காலே படும். ஒரு கல் அடிச்சுதுன்னா காலில் இன்னும் கொஞ்சம் நடந்து போனால் என்ன ஆகுமா? அதே கல்லில் அடிப்படுமா? விரல் பார்த்துருக்கீங்களா? ஒரு கல் நமக்கு அடிப்படும், இன்னும் கொஞ்சம் போனால் அதே விரல் தான் அடிப்படும். அதான் பட்ட காலே படும், கெட்ட குடியே கெடுமா. ஒருத்தர் கெட்டு போனா கெட்டு போயினே இருப்பான். ஏன் அவன் மனம் திரும்புறது கிடையாது, வேசாமியை நோக்கி பார்க்கறது கிடையாது, வசனம் என்ன சொல்றதுன்னு கேட்கறது இல்லை. அடுத்தது பாருங்க, துன்பமோ. என்னது? உபத்திரவம், வியாகுலம், துன்பம். நிறைய துன்பங்கள். மழை பெஞ்சால் துன்பம் தான், வீடு ஒழுங்குனா துன்பம், படுக்கும்போது துன்பம் வரலன்னா என்ன? அதுவும் துன்பம் தான். கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியல, எவ்வளோ துன்பம் வந்து பாருங்க. அடுத்தது பசி, நிர்வாணம், நாசமோ, பட்டயமோ. பட்டயம்னா சண்டை, கலகம், போருக்கு வரோம். இல்லை நம்ம மேலே துன்மார்க்கமாக நம்ம எதிர்த்து வரோம். நம்ம நல்லவன் தான், நம்ம தீமை செய்யலை, ஆனாலும் என்ன பண்ணுறான்? நமக்கு விரோதியாக எழுந்து நிற்கிறான். ஆனாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கடவுள் என்ன சொல்றார்? கடவுள் என்ன செய்றாருமா? உருக்கமான, சொல்லுங்க, உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை சேர்த்துக் கொள்வேன். ரைட்டா? இந்த இதெல்லாம் 37வது வசனம் பாருங்க. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே மற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். எல்லாத்தையும் தூக்கி தள்ளிடலாம். இதெல்லாம் அவசியம் நமக்கு. ஏன்? கடவுள் கூட இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்கிற கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு இன்னொரு பேர் என்ன? இம்மானுவேலர். அவர் எப்படி நிறைந்தவராக இருக்கிறார்? அவர் கிருபையும், சொல்லுங்க, கிருபையும் சத்தியம். யோவான் 1:14. அவருக்குள்ள என்ன இருக்குது? கிருபை. இந்த பக்கம் என்ன இருக்குது? சத்தியம். தண்டிக்கிற இது நோக்கமே கிடையாது. நம்ம பாவம் செய்கிறோம், பாவம் செய்தாலும் அவர் என்ன பண்றாரு? நம்ம வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் எவ்வளவோ அவ்வளவு தூரமாக அவர் நம்ம மேல எப்படி இருக்காரா? கிருபையா இருக்கிறார். ஓடிப்போ, நீ ஒன்றும் தவறே செய்யல, நான் உன்னை மன்னித்தேன், நான் எப்பவும் கூட இருக்கிறேன், இனிமேலே தவறு செய்யாதே. ஏன்? நான் உனக்கு கணவனை போல, இல்லை நான் உனக்கு மனைவியை போல, நீ எனக்கு அம்மாவை போல, அல்லது நான் உனக்கு பிள்ளையை போல. ஒரு அம்மா பால் கொடுக்க மறந்தாலும் நான் என்ன செய்கிறேன்? உன்னை மறக்க மாட்டேன். இவன் போல கைவிட்டேன், மறக்காம இருக்க மாட்டார் சொல்றார். உபாகமம் 31:16 பாருங்கம்மா. உபாகமம் 31:6. உபாகமம் 31:6 பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொல்லுங்க எல்லாரும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த மாதம் வாக்குத்தத்த வசனம் எவ்வளோ கஷ்டம் வரும், வராதுன்னு நான் சொல்ல. ஒரு மனுஷனாக தான் கடவுள் கஷ்டம் அதுக்கு வரும். துன்பம் இல்லாத மனுஷனே கிடையாது.
துக்கப்படாத மனுஷனே கிடையாது. அழுதாதான் அவனுக்கு என்ன தெரியும், பின்னால் சந்தோஷம் வரும். பட்டாதான் ஒருவனுக்கு என்ன வருமா, பட்டம் வருமா. பட்டம்னா என்னம்மா, பட்டம்னா என்ன, டிகிரிமா. நீ டிகிரி வாங்கினல, பிஎஸ்சியா பிஏவா, பிகாம். அவர் ஐயா நிறைய படிச்சிருக்காரு. அதை டிகிரி வாங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க, கஷ்டப்பட்டாங்க, படித்தாங்க, அது வேற விஷயம். படிக்கிறதுக்கு எப்படி படித்தாங்களா, கஷ்டப்பட்டு படித்தார்கள். பட்டாதான் என்ன வருமா, என்ன வரும், பட்டம் வரும். தமிழில் பட்டம், டிகிரிக்கு என்ன பேர், பட்டம். பட்டாதான் பட்டம் வருமா. இந்த வைரம் இருக்கு, பொண்ணு இருக்கு. இந்த பொண்ணு சைனிங் ஆகுதுன்னா என்ன செய்கிறாங்க, பொண்ணு சைனிங் ஆகுதுன்னா என்னமா செய்கிறாங்க, அதான் நீங்கள் சொல்லுங்கள். பொண்ணு ஜொலிக்கணும்னா என்ன பண்ணுறாங்க, என்ன போடுறாங்க, இதை நெருப்பில் போடுறாங்கம்மா. இப்போ நகையெல்லாம் உங்களுக்கு கருத்து போச்சுன்னு எடுத்து போகிறீங்கள, அவன் என்ன பண்ண, எதில் போடுறாங்க, நெருப்பில் போட்டு அதை பாலிஷ் பண்ணி கூட என்னென்னமோ போடுறான். நெருப்பில் போட்டு நெருப்பில் வந்தால் தான் கஷ்டம் என்னன்னு தெரியும் இல்லையா. துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். உலகத்தில் உங்களுக்கு உடத்தரங்கள் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33 இருக்கு. யோவான் 16:33 உலகத்திலே உங்களுக்கு எடுத்துட்டீங்களா, விட்ட சாமியால் எடுத்தியா, புதிய யோவான் 16:33 16:33 உலகத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டாக சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தினம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன்னா நீங்க பயப்படாதீங்க. என்ன சொல்றாரு, என்ன சொல்றாருமா, உலகத்தில் நமக்கு என்ன உண்டா, உலகத்தில் நமக்கு என்னமா உண்டா, உபத்திரவங்கள் உண்டு. நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் பயப்படாதீர்கள். அதன அர்த்தம் வசனம் சொல்றதில்ல, உலகத்தில் உங்களுக்கு, ஆனாலும் நீங்கள் பயப்படாதீங்க, உலகத்தை நான் என்ன பண்ணிட்டேன், ஜெயித்தேன். அதே அதிகாரத்தில் 20வது வசனம் லாஸ்ட் லைன் பாருங்க, நீங்கள் துக்கப்படுவீர்கள். அதே அதிகாரத்தில் 20வது வசனம் கடைசி லைன், நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாகி மாறும். நம்ம துக்கமெல்லாம் என்னவா மாறுமா, சந்தோஷமாகி மாறும். ரைட்டா. கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து அது உங்கள் வாழ்க்கையிலே வாய்க்கும்படியாக, நடக்கும்படியாக, பலிக்கும்படியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இப்போது திருவிழாவுக்கு ஆயத்தமாக போகிறோம். அதற்கு முன்பாக சங்கீதம் 126 நாம் மாறி மாறி வாசிப்போம். அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் 126 மாறி மாறி வாசிப்போம்.